ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி லிஸ்ட். நான் உங்கள் ரஞ்சித் தமிழ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் காஸ்மிக் ஃபியூரியோட எபிசோட் 10 அதோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோட் தான் இந்த சீரிஸோட கடைசி எபிசோட். இதுக்கு முன்னாடி எபிசோட்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி அதை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதை யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மேல இருக்க ஐகான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த எபிசோடோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி எண்ட். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஐயான் மார்பின் கிரிட்ல மயக்கமான நிலைமையில வந்து இருக்காரு. அவர் கண்ணு முழிச்சு பாக்குறாரு. சுத்தி முத்தியும் ஒயிட்டா வந்து இருக்கு. இது என்ன இடம்னு சொல்லி அங்க ஒரு பர்சன் நிப்பாரு. அந்த பர்சனை பார்த்து கேட்பாரு. அந்த பர்சன் திரும்பி அயானை பாப்பாரு. அப்பதான் நமக்கு தெரிய வரும் அது வேற யாரும் இல்ல, ஜைட்டோ தான் சொல்லி. அவர் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாரு. அவர் கண்ணு வந்து ப்ளூ கலர்ல வந்து இருக்கும். அப்படி இந்த சீனை இங்க கட் பண்ணி பிஜிலியா வந்து கவுண்டவுன் சீனுக்கு போயிடுறாங்க. அந்த பாம்பை வெடிக்க வைக்கிறதுக்காக கவுண்டவுன் வந்து 3-2 வரும்போது ஒரு ஸ்குட்ரல் ஷிப் வந்து அங்க இருக்கிற சென்டினல்ஸை வந்து தாக்குது. அந்த ஷிப்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லிதரும் மியூகோஸும் தான். அவங்க பண்ற அட்டாக்ல அங்க இருக்கிற சென்டினல்ஸ் எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுது. ஒரு சிலர் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ரேஞ்சர்ஸும் தப்பிச்சிடுறாங்க சென்டினல் ஸ்பீடில இருந்து. அந்த ஸ்குட்ரல் ஷிப் வந்து அட்டாக் பண்ணும்போது ஒரு ஃபுட் சோல்ஜர் மட்டும் வெடிச்சு சதறி போய் மாஸ்டர் கேப்டிவேட்டர்ல போய் விழுந்து அதுல வந்து ஒரு கிராக் வந்து உருவாகுது. இதெல்லாம் தாங்க முடியாம பிஜிலியா வந்து அவங்க கிட்ட இருக்கிற மொத்த ஸ்குட்ரல் ஷிப்பையும் எல்டார் பிளானட்டை மொத்தமா தாக்க சொல்றாங்க. அங்க இருந்து யாரும் தப்பிக்க கூடாதுன்னு சொல்லி மொத்த ஷிப்பும் எல்டாரை நோக்கி தாக்குது. ஸ்லிதரும் மியூகோஸும் வந்து அந்த ஷிப் வந்து அடி வாங்கிக்குது அந்த அட்டாக்ல. இது எல்லாத்தையும் ரேஞ்சர்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரேஞ்சர்ஸ் கிட்ட பிஜிலியா இந்த அட்டாக்ல இருந்து நீங்க எப்படி தப்பிக்க போறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு எமிலியா ஸ்டெப் 1 அங்க இருந்து டெலிபோர்ட் பண்ணி மாஸ்டர் கேப்டிவேட்டர் எடுத்துட்டு போய் கிளம்பிடுவாங்க எல்லா ரேஞ்சர்ஸுமே. ரேஞ்சர்ஸ் இதை பண்ணோன்னா பிஜிலியாக்கு பயங்கர காண்டாயிடும். அவங்களும் டெலிபோர்ட் பண்ணி அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. கட் பண்ணா ஐயான் ஜைட்டோவை கட்டி பிடிச்சிட்டு நான் உன்னை இழந்துட்டேன்னு சொல்லி பேசினு இருப்பாரு. ஆனா ஜைட்டோ எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டாரு. அதனால ஐயான் ஜைட்டோவை பார்த்து இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி கேட்பாரு. பதிலுக்கு ஜைட்டோ நீங்க வேற ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே என்கிட்ட பேசினு இருக்கீங்கன்னு சொல்லி ஐயானை பார்த்து சொல்லுவாரு. ஐயான் ஜைட்டோ கிட்ட நம்ம கடைசியா லார்ட் ஜெட்டோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்தோம், அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க பதிலுக்கு ஜைட்டோ நீங்க ஒரு தப்பான ஆளு கிட்ட பேசினு இருக்கீங்க, நீங்க நினைக்கிற பர்சன் நான் கிடையாதுன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா மைண்ட் வந்து ஒரு பவர்ஃபுல் திங், நீங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு காட்டும்னு சொல்லி பிலாசபிக்கலா ஐயான் கிட்ட சொல்லுவாரு ஜைட்டோ. உடனே ஐயான் எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிடுச்சு, இப்ப நம்ம ஒரு கெட்ட கனவுல வந்து இருக்கோம். நம்ம நிபிரோ பிளானட்ல ஒன்னா மீட் பண்ணிருக்கோம். அங்க நீ ஒரு கார்டியன் ஏஞ்சலா வந்து இருந்த, நான் வந்து ஒரு கோல்டு ரேஞ்சர், ஞாபகம் இருக்கான்னு சொல்லி அந்த இடத்த சுத்தி பார்த்து கேட்பாரு. அதுக்கு ஜைட்டோ லார்ட் ஜெட்டும் ரேஞ்சர்ஸும் நேமும் வந்து எனக்கு ஃபெமிலியரா வந்து இருக்கு, அது மட்டும் இல்லாம இது நிபிரோ பிளானட் இல்லன்னு சொல்லி ஐயான் கிட்ட சொல்லுவாரு. உன்னை யாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது, மார்பின் கிரிட் வந்து ஏதோ ஒரு வகையில நம்மள கனெக்ட் பண்ணிருக்கு. உடனே ஐயான் ஜைட்டோவை பார்த்து நீ மார்பின் கிரிட்டோட கனெக்ட் ஆயிருக்கனா, ஜைட்டோட எனர்ஜி இங்க இருக்கான்னு சொல்லி கேட்பாரு. ஜைட்டோ அதுக்கு ஒத்துக்கிட்டு அவர் செக் பண்ண ஆரம்பிப்பாரு கண்ணை மூடி. அப்படி அந்த சீன் அந்த இடத்துல கட் பண்ணி ரேஞ்சர்ஸ் அவங்களோட ஷிப்ல பறந்து போயின்னு இருப்பாங்க. பின்னாடி எல்லா ஸ்கூட்டர்லும் வந்து அவங்கள தாக்கின்னு இருக்கும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மியூகோஸும் ஸ்லிதரும் இன்னொரு ஸ்கூட்டர்ல இருந்து மத்த ஸ்கூட்டர்ல தாக்குவாங்க. அவங்களால ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது. அவங்களோட ஷிப் அடி வாங்கி அது வெடிக்கிற நிலைமைக்கு போயிடும். அங்க இருந்து அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அந்த ஷிப் வந்து வெடிச்சு சதறிடும். கரெக்டா அந்த டைம்ல தான் ரேஞ்சர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் வரும். அது வேற யாரும் இல்ல, பில்லி தான். ஜோலான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டதுனால பில்லி வந்திருப்பாரு அவர் டீமோட. அவர் டீம் கூட மத்த ரேஞ்சர்ஸ் டீமும் வந்திருக்கும். அவங்க எல்லாம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் இன் ஸ்பேஸ், லாஸ்ட் கேலக்ஸி, நிஞ்சா ஸ்டீல் அண்ட் பீஸ்ட் மார்பஸ். இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அங்க இருக்கிற ஸ்கூட்டர் படையை மொத்தமா அழிச்சிருவாங்க. இது ரேஞ்சர்ஸ் பார்த்தோன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இத்தனை ரேஞ்சர்ஸ் ஹெல்ப்புக்கு வந்ததுக்காக. இந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜோலான் அந்த மாஸ்டர் கேப்டிவேட்டரை ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அந்த கிராக் இன்னும் பெருசாகினே இருக்கும். ரேஞ்சர்ஸ்க்கு என்ன பண்றதுன்னு சொல்லி சுத்தமா ஐடியா இருக்காது. கரெக்டா அந்த டைம்ல தான் பில்லி கால் பண்ணி நீங்களா சேஃபா இருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணுவாரு. பதிலுக்கு எமிலியா நாங்களாம் சேஃபா தான் இருக்கோம், நீங்களும் யாரும் வரலன்னா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிருக்க மாட்டோம், மத்த ரேஞ்சர்ஸ் டீமுக்கு தேங்க்ஸ் சொன்னதா சொல்லி பில்லி கிட்ட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பேட் நியூஸ்னு சொல்லி லார்ட் ஜெட்டோட மாஸ்டர் பிளான் என்னன்னா மார்பின் மாஸ்டரோட மொத்த எனர்ஜியுமே தனக்குள்ள அப்சர்வ் பண்ணி தன்னைத்தானே ஒரு மார்பின் மாஸ்டரா மாத்துறது தான். பிஜிலியா லார்ட் ஜெட்டுக்கு துரோகம் பண்ணி அவனை அந்த மாஸ்டர் கேப்டிவேட்டர்ல கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. லக்கிலி அது இப்ப நம்ம கையில வந்து இருக்கு. ஜோலான் அங்க நடந்த சண்டையில அந்த மாஸ்டர் கேப்டிவேட்டர்ல ஒரு சின்ன கிராக் வந்து விழுந்துடுச்சு. அது ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. ஆலி அது எக்ஸ்ப்ளோர் ஆச்சுன்னா அதுல இருந்து ஈவில் எனர்ஜி வந்து இந்த உலகம் ஃபுல்லா பரவும். உடனே பில்லி ஜோர்டன் வேவ்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா அந்த மாதிரி நடந்துச்சுன்னா உலகத்துல இருக்கிற எல்லா குட்டும் வந்து அழிஞ்சு போயிடுமேன்னு சொல்லி ரேஞ்சர்ஸை பார்த்து பில்லி நாங்க இங்க இருக்கிற எல்லா ஸ்கூட்டர்லயுமே வந்து நாங்க பாத்துக்கிறோம், இது மூலமா உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஒரு வழியை கண்டுபிடிங்கன்னு சொல்லி ரேஞ்சர்ஸை பார்த்து சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பிடுவாரு. சீன் அங்கேயே கட் பண்ணி ஜைட்டோ கண்முழிக்கிறாரு. ஐயான் கிட்ட உன்னுடைய ஃப்ரெண்டோட எனர்ஜி என்னால ஃபீல் பண்ண முடியுது இந்த மார்பின் கிரிட்லன்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே ஐயான் உன்னால அவனை திருப்பி கொண்டு வர முடியுமான்னு சொல்லி கேட்க பதிலுக்கு ஜைட்டோ உன் ஃப்ரெண்டு உனக்கு ரொம்ப முக்கியமானவன்னு சொல்லி எனக்கு தெரியுது, அவன் இல்லாமே இந்த யூனிவர்ஸ் வந்து பெட்டரா தான் வந்து இருக்கும், ஜைட்டோட மோட்டர் லைஃப் வந்து முடிஞ்சு போச்சு, அதை என்னால மாத்த முடியாது. இதை கேட்ட உடனே ஐயன் ரொம்பவே சேட் ஆயிடுவாரு. என்னால உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும், உன்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு உன்னுடைய உதவி வந்து தேவைப்படுது, நான் உன்னை இங்க இருந்து திருப்பி அனுப்புறேன், உன்னால முடிஞ்ச உதவி பண்ணு. ஐயன் அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜைட்டோ உருவத்துல இருக்கிற ஒருத்தர் ஐயன் கிட்ட ஒன்னு சொல்லுவாரு. அது என்னன்னா ஷிப்ல ஐயான் வந்து கண்முழிப்பாரு. ஜோலான் ரேஞ்சர்ஸ் கிட்ட இது எப்ப வேணா வெடிக்கலாம்னு சொல்லி பேசின்னு இருக்கும்போது ஐயான் வந்து என்ன வெடிக்கும் சொல்லி கேட்பாரு. ஐயானை பார்த்தோன்னே எல்லா ரேஞ்சர்ஸும் சந்தோஷப்படுவாங்க. ஐயான்ட்ட உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க அதை வந்து நம்ம அப்புறமா பேசிக்கலாம், இதை தவிர்த்து இன்னும் முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லி இந்த மாஸ்டர் கேப்டிவேட்டர் தான் வெடிக்க போதான்னு சொல்லி ஐயான் கேட்பாரு. அந்த கிராக் இன்னும் பெருசாகினே இருக்கும். இதை பார்த்து எமிலியா இதை கையில
கையாளுறதுக்கு ஈஸி வே ஏதாவது இருக்கும்னு சொல்லி ரேஞ்சர்ஸை பார்த்து கேட்க ஃபேர்ன் உடனே இப்போதைக்கு நம்ம கையில இந்த மாஸ்டர் கேப்டிவேட்டர் வந்து இருக்கு, இந்த பாம் வெடிச்சாலும் யாரையும் டச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுவோம்னு சொல்லி கேட்க பதிலுக்கு ஜோலான் இது ஜோர்டான் வேவ் மாதிரி வந்து இருந்ததுன்னா உலகத்துல இருக்கிற எல்லா மூளைக்கும் இது வந்து பரவும், அது நம்மளால தடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டைம்ல ஆவி இந்த இடத்துல மார்பின் மாஸ்டர்ஸ் வந்து இருந்திருக்கலாம், அவங்களே இந்த விஷயத்துல டீல் பண்ண விட்டுருக்கலாம்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே இசிகாசியா அவங்க இந்த பாம்பை மார்பின் கிரிட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தாலுமே அந்த மார்பின் கிரிட் மொத்தமா அழிஞ்சு போயிருக்கும். இசிகாசியா சொன்ன உடனே ஆலிக்கு ஒரு ஐடியா வந்துரும், மார்பின் கிரிட்ல இப்போதைக்கு மார்பின் மாஸ்டர்ஸ் வந்து கிடையாது, அங்க யாரும் வாழ போறது இல்ல, இந்த பாம்புக்கு கரெக்டான ஏத்த இடம் அதுதான். உடனே ஐயான் இந்த ஈவில் எனர்ஜி மூலமா மார்பின் கிரிட்டுக்கு என்ன ஆகும்னு சொல்லி கேட்க பதிலுக்கு ஜோலான் ஜைட்டோ ஒரு முறை சொன்னதுதான் மார்பின் கிட்டே வந்து அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த ஈவில் எனர்ஜி ரிலீஸ் ஆகி மார்பின் கிட் வந்து அழிஞ்சு போச்சுன்னா உங்களுடைய ரேஞ்சர் பவர் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஜோலான் சொல்லுவாங்க. எமிலியா நாங்க மறுபடியும் எங்க பவர்ஸ் வந்து இழந்துருவோம்னு சொல்லி கேட்க ஜோலான் உங்க ரேஞ்சர் பவர் இல்லாம எல்லா ரேஞ்சர் பவரும் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரேஞ்சர்ஸ் எல்லாரும் இந்த பிளானுக்கு ஒத்துப்பாங்க, பாம்ப மார்பின் கிரிட்டுக்குள்ள கொண்டு போறதுக்காக. ஆவி ரேஞ்சர்ஸை பார்த்து எப்படி நம்ம மார்பின் கிட்டுக்குள்ள இந்த பாம்பை கொண்டு போறோம்னு சொல்லி கேட்க பதிலுக்கு எமிலியா மார்பின் கிட்ட நம்மளால ஒரு வழியில இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும் டைரக்டா, அது என்ன பிளேஸ்னு பாத்தீங்கன்னா ஜோட்னியா. எபிசோட் 1ல பார்த்திருப்போம், ரேஞ்சர்ஸ்க்கு அங்க இருந்து தான் அவங்களோட ஜோட்ஸ் கிடைச்சிருக்கும். ரேஞ்சர்ஸ் எல்லாரும் கிளம்பி ஜோட்னியா பிளானட்டுக்கு போயிடுவாங்க. அங்க ரேஞ்சர்ஸ் எல்லாரும் மாஸ்டர் கேப்டிவேட்டர் வச்சுக்கிட்டு இதை நம்ம எப்படி பண்ண போறோம்னு சொல்லி ஃபேர்ன் கேட்க பதிலுக்கு எமிலியா மார்பின் மாஸ்டர் ஸ்டாஃபை யூஸ் பண்ணி நம்மளால அந்த போர்ட்டல் ஓபன் பண்ண முடியும், ஆனா லாஸ்ட் டைம் ஆவிக்கு அவரோட கை இதனால தான் போச்சு. ஆவி எமிலியா பார்த்து நானே இதை பண்றேன், நான் இதுல இருந்து ஒரு தடவை சர்வே ஆயிருக்கேன், திருப்பி சர்வே ஆயிடுவேன், நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, மறுபடியும் இதை என்னால பண்ண முடியும். ஆவி எமிலியா கிட்ட இருக்கிற ஸ்டாஃபை வாங்கி அந்த இடத்துல மாட்ட போவாரு. இசிகாசியா இந்தாட்டி நீ தனியா பண்ண போறது இல்ல, நானும் இருக்குன்னு சொல்லி சொல்ல ஆலி இதான் கரெக்டா இருக்கும், நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த டேஞ்சரை வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லுவாரு. கரெக்டா அந்த டைம்ல ஒரு இடி இடிக்கும், ரேஞ்சர் எல்லாருமே இதை ஷேர் பண்ணி பண்ணலாம்னு சொல்லி முடிவு எடுத்துருவாங்க. கரெக்டா அந்த டைம்ல பிஜிலியா வந்து ரேஞ்சர்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. ரேஞ்சர்ஸ் எல்லாரும் தங்களுடைய மாஃபரை யூஸ் பண்ணி ரேஞ்சர்ஸா மாறிடுவாங்க. ரேஞ்சர்ஸ் அவங்களுடைய வெப்பன்ஸை கம்பைன் பண்ணி காஸ்மிக் ஃபியூரி பிளாஸ்டரை யூஸ் பண்ணி பிஜிலியாவை வந்து அழிச்சிருவாங்க. பிஜிலியோட கையில இருந்த ஒரு சின்ன கன் தரையில பட்டு அதுல இருந்து ஃபயர் ஆகி மாஸ்டர் கேப்டிவேட்டர்ல பட்டு அது வெடிக்கிற நிலைமைக்கு போயிடும். உடனே ஆவி அங்க இருக்கிற ஸ்டாஃபை எடுத்துட்டு போயிட்டு அந்த கல்லுல மாட்ட போவாரு. ரேஞ்சர்ஸும் கூட இருப்பாங்க. அந்த டைம்ல மார்பின் கிரிட் ஓபன் ஆகி அதுல இருந்து ஜைட்டோ வருவாரு. ஆவி கிட்ட இருந்த அந்த ஸ்டாஃபை ஜைட்டோ வாங்கிப்பாரு. அயன் ஜைட்டோவான்னு சொல்லி கேட்க ஜைட்டோ ரேஞ்சர்ஸை பார்த்து பயப்படாதீங்க, நான் தான் ஜைட்டோ, நமக்கு இப்போதைக்கு டைம் இல்ல, மத்தது அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி தன்னையும் ரேஞ்சர்ஸையும் எனர்ஜி சிக்னலா மாத்தி அந்த மாஸ்டர் கேப்டிவேட்டருக்குள்ள கொண்டு போயிடுவாரு. அந்த இடத்துல ஜைட்டோ ரேஞ்சர்ஸை பார்த்து இது இன்னும் முடியல, டைம் இந்த இடத்துல வேற மாதிரி செயல்படும். ஆலி ஜைட்டோ கிட்ட நம்ம இந்த மாஸ்டர் கேப்டிவேட்டருக்குள்ளேயே வந்து இருக்கோம்னு சொல்லி கேட்க கரெக்டா அந்த டைம்ல லார்ஜெட் வந்து ரேஞ்சர்ஸ் அட்டாக் பண்ண வந்துருவாரு. அவரால் அந்த இடத்துல எந்த ஒரு பவருமே யூஸ் பண்ண முடியாது, ரேஞ்சர்ஸாலையும் யூஸ் பண்ண முடியாது. ஜைட்டோ எல்லாரையும் பார்த்து இந்த இடம் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் வந்து இருக்கும், நம்ம எல்லாரும் இந்த இடத்துல ஒரு எனர்ஜியா தான் வந்து இருக்கும். உடனே இசிகாசியா எனர்ஜியை வந்து அழிக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது, அதை ஒரு உருவத்துல இருந்து மத்த உருவத்துக்கு மாத்த தான் முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க. லார்ஜெட் ரேஞ்சர்ஸை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்க பதிலுக்கு ஜைட்டோ நாங்க இங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் சொல்லி சொல்லுவாரு. பதிலுக்கு லார்ஜெட் என்கிட்ட எல்லா மார்பின் மாஸ்டரோட சக்தியுமே வந்து இருக்கு, எந்த விதத்துல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு ஜைட்டோ நம்ம இருக்கிற அந்த மாஸ்டர் கேப்டிவேட்டர் இருந்து வெடிக்க போகுது, அது மட்டும் வெடிச்சதுன்னா உனக்குள்ள இருக்கிற அந்த ஈவில் எனர்ஜி வந்து இங்க இருக்கிற எல்லா கேலக்சிலயும் வந்து பரவிடும், அது மட்டும் நடந்ததுன்னா அந்த கேலக்சில இருக்கிற எல்லா நல்ல விஷயமும் வந்து அழிஞ்சு போயிடும். இதை வந்து லார்ஜெட் கிட்ட ஜைட்டோ சொல்லுவாரு. இந்த விஷயம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது மட்டும் நடந்ததுன்னா நான் தான் எல்லாத்தையும் ரூல் பண்ணுவேன், எம்பர் ஆஃப் ஈவில்ல இருந்து எம்பர் ஆஃப் எவ்ரிதிங்னு நான் மாறிடுவேன். இதை கேட்டோன்னே ஜைட்டோ நீ வந்து எதையும் ரூல் பண்ண போறது இல்ல, இந்த எனர்ஜி வேவ் வந்து உன்னை அழிச்சிரும், எப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி ஜோர்டான் அழிஞ்சு போனாரோ அந்த மாதிரி. எமிலியா லார்ஜெட்டை பார்த்து பிஜிலியா நீ அழிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இந்த யூனிவர்ஸை வந்து ஆளலாம்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்டோன்னே லார்ஜெட் வந்து காண்டாவாரு. அந்த டைம்ல ஆலி லார்ஜெட் கிட்ட நீ என்கிட்ட ஒரு தடவை ஒன்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா, இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறது முக்கியம் இல்ல, சர்வை பண்றது தான் முக்கியம்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு லார்ஜெட் நான் எப்பவும் கரெக்டா தான் சொல்லுவேன், அதை தான் என்னைக்கும் ஃபாலோவும் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லுவாரு. ஜைட்டோ லார்ஜெட் கிட்ட நீ சர்வை பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு, என்கிட்ட இருக்கிற பவர்ஸை யூஸ் பண்ணி என்னால உன்னை விடுவிக்க முடியும், அதுக்கு முன்னால நீ வச்சிருக்க மார்பின் மாஸ்டரோட மொத்த எனர்ஜியுமே வந்து நீ ரிலீஸ் பண்ணணும், அது பண்ணாதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லுவாரு. இதை கேட்ட லார்ஜெட் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஜைட்டோ அப்படி பண்ணாதான் உன்னை என்னால காப்பாற்ற முடியும், லார்ஜெட் ரேஞ்சர்ஸ் கிட்ட என்னால உங்க கூட டீல்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியாது, அது மட்டும் இல்லாம என்னோட பவர்ஸை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு ஜைட்டோ அப்பனா குட் பை ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இதை கேட்டோன்னு ஐயான் அவ்வளவுதானா, நீ ஒரு மார்பின் மாஸ்டர், கண்டிப்பா இதுக்கு வேற ஏதாவது வழி வந்து இருக்குமே சொல்லி கேட்க ஜைட்டோ ஐயான் கிட்ட நம்ம எல்லாரும் இந்த இடத்துல ஒரு எனர்ஜியா தான் வந்து இருக்கும், இந்த இடத்துல என்னால யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி எதையும் பண்ண வைக்க முடியாது. ஆலி லார்ஜெட் கிட்ட நீ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப சக்திசாலியா வந்து இருக்க, ஆனா இப்ப நீ வெடிச்சு சதற போற, அதுல என்ன விஷயம் இருக்கு, ஜைட்டோ உனக்கு ஒரு சான்ஸ் தரா சர்வை பண்றதுக்கு, சர்வை பண்றது தான் முக்கியம் சொல்லி நீ என்கிட்ட நிறைய தடவை சொல்லி இருக்க, மேபி நீ வந்து ஸ்ட்ராங்கானவனா வந்து இருக்க மாட்ட. ஆலி லார்ஜெட்டை வந்து கலாய்ப்பாரு. லார்ஜெட் வந்து டென்ஷன் ஆவாரு, அந்த கிராக் வந்து இன்னமும் பெருசாகும், அந்த இடமே வந்து ஆட ஆரம்பிக்கும். அயான் ஜைட்டோவை பார்த்து டைம் வேணா இங்க டிஃபரெண்டா இருக்கலாம், இது எப்படி இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்துதான் ஆகும். ஜைட்டோ லார்ஜெட்டை பார்த்து இது உன்னோட டிசிஷன் தான், அது மட்டும் இல்லாம ஆலி லார்ஜெட்டை
பார்த்து நீ சர்வே ஆகணுமா வேண்டாமான்னு சொல்லி கேட்பாரு. கடைசியா லார்ஜெட் வந்து ஒத்துப்பாரு அந்த விஷயத்துக்கு. ஜைட்டோ லார்ஜெட் மேல கையை வச்சு டைம் வந்துருச்சு இந்த இடத்த விட்டு போகிறதுன்னு சொல்லி தான் கையில இருக்கிற ஸ்டாஃபை உயர்த்துவாரு. ஒரு ஒளிவட்டம் வரும், அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ரேஞ்சர்ஸ் எல்லாரும் தரையில படுத்துன்னு இருப்பாங்க. லார்ஜெட்டோட குரல் கேட்கும், அவர் ஜெயண்டா வந்து இருப்பாரு. அந்த இடத்துல ரீட்டர் ரிப்பல்ஸா அவன் திருவாயை மூறியான்னு சொல்லி லார்ஜெட்டை பார்த்து சொல்லுவாங்க. பதிலுக்கு லார்ஜெட் நான் ஒர்க்ல இருக்கும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பல தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கலன்னு சொல்லி திட்டுவாரு. ஜெயண்டா இருந்து நார்மல் சைஸுக்கு வந்துருவாரு. ரீட்டர் ரிப்பல்ஸா என்ன சொல்றாங்களோ அதை செய்ய ஆரம்பிப்பாரு லார்ஜெட். ரேஞ்சர்ஸ் மேல இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துன்னு இருப்பாங்க. ஃபெர்ன் ஜைட்டோவை பார்த்து இது எதுவுமே வந்து உண்மை இல்லதானு சொல்லி கேட்க, அதுக்கு ஜைட்டோ அப்படி இல்ல, லார்ஜெட் வந்து நம்மள வந்து தோக்கடிச்சதா வந்து அவன் நம்புறான். நம்ம எல்லாரும் இந்த நெபிரோ பிளானட்டோட பவர்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இது மூலமா தான் லார்ஜெட் வந்து அவனோட நைட் மேர்ல வந்து வாழ்ந்துன்னு இருக்கான். அந்த டைம்ல நெபிரோ பிளானட்டோட கார்டியன் வந்து ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுவாரு. அவர் ரேஞ்சர்ஸ் கிட்ட அவனுடைய ஆவி ஈவலா இருக்கிறதுனால அவன் காலம் ஃபுல்லா இங்கேயே வந்து ட்ராப்ல தான் வந்து இருந்தாகணும்னு சொல்லி சொல்லுவாரு. பதிலுக்கு எமிலியா இவனை ரெஸ்கியூ பண்ண வந்தாலும் அவங்களுக்கும் இதே நிலைமை தான் போலன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜைட்டோவும் ஐயானும் இந்த இடத்துல ட்ராப் பண்ண விஷயத்தை பத்தி ஐயான் சொல்லுவாரு ரேஞ்சர்ஸ் கிட்ட. ஆவி லார்ஜெட்டோட பிக்கஸ்ட் நைட் மேரே வந்து அவன் ஒய்ஃப் கூட இருக்கிறதானு சொல்லி கலாய்ப்பாரு. கடைசியா ஜைட்டோ நான் அவனை இங்க எதுக்கு கொண்டு வந்தானா இது எல்லாத்தையும் அவன் ஓவர் கம் பண்ணி இந்த யூனிவர்ஸ்ல ஒரு நல்ல சக்தியா வந்து அவன் மாறுவான் தான் சொல்லி லார்ஜெட்டுக்கு வந்து அதுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லி ஜைட்டோ சொல்லுவாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேஞ்சர்ஸ் எல்லாரும் அவங்க பேஸ்ல வந்து இருக்காங்க. அங்க மார்பின் மாஸ்டர் வந்து ரேஞ்சர்ஸை பார்த்து நீங்க எல்லாரும் ரொம்ப பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க, எங்களை ஃப்ரீ பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ரேஞ்சர்ஸை பாராட்டுவாங்க. மார்பின் மாஸ்டர் ஜைட்டோ கிட்ட நீ எப்படி எங்கள ஒருத்தனா மாறணும்னு சொல்லி கேட்க, பதிலுக்கு ஜைட்டோ இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி எனக்கே ஐடியா இல்லைன்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ ஐயான் இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியும் சொல்லி மார்பின் கிரிட்ல நடந்த எல்லா விஷயத்துமே ரேஞ்சர்ஸுக்கும் மார்பின் மாஸ்டருக்கும் சொல்லுவாரு ஐயான். கடைசியா ஜைட்டோ ரேஞ்சர்ஸை பார்த்து உங்களை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ ஜோலான் நீ இங்க இருந்து போறியான்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஜைட்டோ என்னுடைய மோட்டர் லைஃப் வந்து முடிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் நன்றி என்னுடைய டீமா இருந்ததுக்காக என் ஃப்ரெண்டாவும் இருந்ததுக்காகன்னு சொல்லி ரேஞ்சர்ஸை பார்த்து அவர் சொல்லுவாரு. ரேஞ்சர்ஸ் எல்லாரும் ஜைட்டோ வழி அனுப்பிச்சு வைப்பாங்க. மத்த மார்பின் மாஸ்டர் ஜைட்டோவை பார்த்து நம்ம போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு, நீ இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போயிடுவாங்க மார்பின் கிரிட்டுக்கு. போறதுக்கு முன்னாடி ரேஞ்சர்ஸை பார்த்து நான் எப்பவுமே உங்களை வாட்ச் பண்ணினே இருப்பேன்னு சொல்லி ரேஞ்சர்ஸை பார்த்து சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் சொல்லி கிளம்பிடுவாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயான் ரேஞ்சர்ஸை பார்த்து நம்ம கிட்ட சூப்பரான ஸ்பேஸ் ஷிப் வந்து இருக்கு, இது மூலமா யாருக்காவது எங்கேயாவது போகணுமான்னு சொல்லி கேட்க, எமிலியா ஜோலானை பார்த்து வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு ஆவி ஒரு ஸ்டேஜ்ல பாட்டு பாடின்னு இருப்பாரு. அங்க எல்லா ரேஞ்சர்ஸுமே வந்து இருப்பாங்க. அந்த இடத்துல மெக்கானிக் பில்லி ஐயான் 3 பேர் பேசின்னு இருப்பாங்க. பில்லி ஐயான் கிட்ட ஜோர்டானோட டேக் லைனை இந்த பாட்டுல யூஸ் பண்ணது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாரு. என்னது ஜோர்டான் சொன்னாரா? இல்ல நான் தான் ஆவி கிட்ட சொன்னேன், நான் மார்பின் கிட்ல இருக்கும்போது அங்க ஒருத்தர் தான் என்கிட்ட இதை சொன்னாரு. பில்லி ஷாக் ஆகி அங்க என்ன நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி சொல்லுவாரு. ஐயான் பில்லி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அப்போ பில்லி மெக்கானிக் கிட்ட இது என்னன்னு சொல்லி உனக்கு புரியுதா, ஜோர்டானோட ஸ்பிரிட் எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பா வந்து இருக்கு, மெக்கானிக் கோஸ்ட் மாதிரியான்னு சொல்லி கேட்க, எமிலியா பக்கத்துல தான் இருப்பாங்க, கோஸ்ட்னா எனக்கு கண்டிப்பா கூப்பிடுங்கன்னு சொல்லி எமிலியா சொல்லுவாங்க. அந்த இடத்துல லைட் மேனா ஸ்லிதரும் மியூக்கஸ் தான் வந்து இருப்பாங்க. ஆவியோட பாட்டுக்கு ரேஞ்சர்ஸ் எல்லாரும் டான்ஸ் ஆடி ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க மொத்த ஃபேமிலியா. இது எல்லாத்தையும் மேல இருந்து ஜைட்டோ பார்த்துட்டு தான் இருப்பாரு. இதோட பவர்ஜஸ் காஸ்மிக் ஃபியூரி வந்து முடியுது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு முற்றுப்புள்ளியா முடிக்கல. அடுத்த சீசனுக்கான ஒரு சில இன்ட் வந்து இதுல இருக்கு. குறிப்பா நிறைய இடத்துல ஜோர்டானை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவர் இன்னும் உயிரோட இருக்காருன்னு சொல்லி, அவர் எப்படி இன்னும் உயிரோட இருக்காருன்னு சொல்லி அடுத்த சீசன் எடுத்து அதுல சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஜைட்டோ எப்படி மார்பின் மாஸ்டரா மாறினாருன்னு சொல்லி கேட்டா அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து இதுல கொடுக்கல. மேபி அடுத்த சீசன் ஒன்னு நடந்தா அதுல இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு தான். அப்படி ஒன்னு நடக்காதுன்னு சொல்லி நான் நம்புறேன். ஆஸ்ப்ரோக்கு பவர்ஜஸ் வந்து ரீபூட் பண்ணி அவங்க ஒரு தனி யூனிவர்ஸா கிரியேட் பண்றது தான் இப்போதைக்கு அவங்களுடைய நோக்கமா வந்து இருக்கு. சரி அதை விடுங்க, அது தனியா ஒரு வீடியோல பேசிக்கலாம். இப்போ இந்த காஸ்மிக் ஃபியூரி எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஓவராலா 10 எபிசோடையும் சேர்த்து சொல்றேன். ஸ்டார்டிங் சில எபிசோடு வந்து ரொம்பவே சூப்பரா வந்து இருந்தது, நடுவுல வந்து கொஞ்சம் டல்லா தான் வந்து இருந்தது. 2 எண்ட்ல வந்து நல்லாவே பிக்கப் பண்ணிட்டாங்க. எனக்கு இருக்கிற ஒரு குறை என்னன்னு பாத்தீங்கன்னா லார்ஜெட்டை வந்து ரொம்ப டம்மியா காட்டி முடிச்சிட்டாங்க. கடைசியில அவரை கூட பேசி பேசி நல்லவனா மாத்திரலாம்னு சொல்லி அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இது மட்டும் தான் ஒரு சின்ன குறையா பட்டது. இவர் மட்டும் பவர்ஃபுல்லா காட்டி இருந்தாங்கன்னா இந்த சீரிஸ் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து முடிஞ்சிருக்கும். நான் கண்டிப்பா இந்த சீரிஸை வந்து மத்தவங்க பாக்குறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த பவர்ஜஸ் காஸ்மிக் ஃபியூரியில வந்து ஏகப்பட்ட ஈஸ்டர் எக்கை வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்க. எனக்கு டைம் இருந்தா அதை பிரேக் டவுன் பண்ணி தனி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த காஸ்மிக் ஃபியூரியில இன்னொருத்தங்களையும் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். எனக்கு எமிலியோட ஆர்க் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்டார்டிங்ல அவங்க பிங்க் ரேஞ்சரா இருந்து ரெட் ரேஞ்சரா மாறுற விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த பவர்ஜஸ் காஸ்மிக் ஃபியூரி சீரிஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்க தாட்ஸ் என்னவோ அதை கீழே கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற எந்த பவர்ஜஸ் சீரிஸ் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லி அந்த பவர்ஜஸ் நேம கீழே கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னோட மைண்ட்ல ஒரு பவர்ஜஸ் சீரிஸ் வந்து இருக்கு, அதுவும் நீங்க கமெண்ட் பண்றது மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட அடுத்த சூப்பரான வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். போய்